ஆ என்னம்மா அதெல்லாம் காஃபி கப்ல இருந்து கொட்டி கிடக்கு. அம்மா என்ன ஆச்சு? கோபி, மம்மி என்ன ஆச்சு? கோபி, நான் வாட்டுக்கு செவனேன்னு டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன்ப்பா. காஃபி போட்டுட்டு வந்தா இதுல ஆரம்பிச்சுச்சுப்பா பிரச்சனை. சரி, நான் காஃபி போட்டதுதான் உங்க பிரச்சனையா? கோபி, நீ இருக்கும்போது எப்படி எல்லாம் இருந்தாங்க உனக்கு தெரியும்ல. வேலைக்கு வேலை சாப்பாடு, டைம் டைம் காஃபி எல்லாம் குடிச்சுக்கிட்டு நிம்மதியா இருந்தேன்டா கோபி. இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. துணிக்க ஆள் இல்ல, சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்கு கூட ஆள் இல்லடா. என்னம்மா இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு நான் இல்லையாமா பாத்துக்கிறதுக்கு? இருக்கடா கோபி, உனக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் இங்க இருக்கேன். நான் கடைசியில அம்மா அழுகாதீங்கம்மா ப்ளீஸ். என்னம்மா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? என்ன நடந்துச்சு அத சொல்லுங்கம்மா. ஒண்ணுமே நடக்கல. அம்மா எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க, நான் அத்தைக்கும் கொடுக்க சொன்னேன், அம்மாவும் கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த காஃபி நல்லா தான் இருந்துச்சு. அந்த காஃபி நல்லா இல்லைன்னு உங்க அம்மா தான் தட்டி விட்டாங்க. நான் தட்டி விடலப்பா, இவங்க தான் தட்டி விட்டாங்க. நான் பாத்துக்கிறேம்மா. ஆல்ரைட், நானே காஃபி போட்டுட்டு வந்து நானே தட்டி விடுவேனா? நான் என்ன லூசா? தெரியும். சரி, நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்க. என் வாழ்க்கையில நான் யாருக்குமே இந்த மாதிரி பண்ணதே இல்லப்பா. வாய் கூசாம பொய் சொல்லாத கமலா. தான் பொய் சொல்றீங்க. நீ தான் பொய் சொல்ற. கையில இருந்த காஃபியை தட்டி விட்டுட்டு நாடகம் போடுறியா? நாடகக்காரி இல்லாம பேசாதீங்க. வேலையில இருக்க உங்க பையனை வர வச்சு நீங்க தான் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஓவரா பேசாத. நீங்க தான் ரொம்ப ஓவரா பேசுறீங்க. தெரியும், அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து டிராமா போடுறீங்களா? நீங்களும் உங்க பிள்ளைக்கு போனை போட்டு வத்தி வைக்கிறீங்களா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பண்றீங்கன்னு என் பிள்ளைகிட்ட சொல்றேன். இன்னும் உங்களை மாதிரி ஒரு பொம்பளைய பார்த்ததே இல்லை. உடம்பு ஃபுல்லா விஷம். எனக்கு தாண்டி விஷம். வார்த்தைய பார்த்து பேசுங்க. அப்படி தாண்டி பேசுவேன். ப்ளீஸ்மா பேசாம இருங்க. ரெண்டு பேரும் வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. ரெண்டு அம்மாவும் அமைதியா இருங்க. ஒண்ணு பண்ணுங்க, என் கூட கிச்சனுக்கு வாங்க. அது எப்படிரா கோபி? நான் சும்மா விட்டுட்டு வர முடியுமா? சும்மா விடாம அடிச்சு கொன்றுவீங்களா? அடிக்க பாக்கலாம். இது மேல நீ பேசின நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கோபி, நீ இருக்கும் போதே என்னென்னலாம் பேசுறாங்கன்னு. வாங்கம்மா, அப்புறம் பேசிக்கலாம். வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன்டி. நீ அழாத ஜெனி, என்னால முடியல செலியா. என்ன தெரிஞ்சா பண்ணுன? தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தப்பு தப்பு தானே செலியா. ஆத்தாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா? அவருக்கு தான் எதுவும் ஆகலையே. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் செலியா. ஏதோ கதவு சத்தம் கேக்குது, போய் பார்த்துட்டு வரேன். ஜெனி ஆகியா வர்றாங்க. குழந்தைய நான் தூங்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜெனி சொல்றாங்க இனிமேட்டு இந்த மாதிரி நடக்காதுன்னு பாக்யா கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. பாக்யாவும் செலியனும் ஜெனிக்கு ஆறுதல் சொல்றாங்க. கோபி ஷெஃப் கிட்ட சொல்றாரு, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்திருக்கோம், அவர் எம்டி கிட்ட தான் பேசியிருக்கேன். சாப்பாடெல்லாம் எப்படி சார் இருந்துச்சு? சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. 30 நான்வெஜ் 20 வெஜ் சொன்னாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 20 நான்வெஜ் 30 வெஜ்ன்னு அனுப்பி விட்டுருக்கீங்க. நீங்க அப்படிதானே சார் அனுப்ப சொன்னீங்க? ஒரு நிமிஷம், குரூப்ல போட்டிருக்கேன்ல, அப்படியே உங்ககிட்ட காமிக்கிறேன். சரி சார். ஆமா சார், கரெக்டா தான் அனுப்பியிருக்கீங்க. சாரி சார். சாரி சொன்னா அந்த கிளைண்ட்டுக்கு யாரு பதில் சொல்றது? நான் தானே. ஒரு எப்படி கத்துறாரு தெரியுமா? யாரும் பொறுப்போட பிஹேவ் பண்ண மாட்டீங்களா ஷெஃப்? சார் தப்பா நினைக்காதீங்க. நீங்க சொல்ற ஃபுட் எல்லாம் என்னால டேஸ்டா பண்ண முடியும். இங்க எத்தனை அனுப்பணும்னு நீங்க தான் சார் நின்று பார்க்கணும். அதெல்லாம் என்னால செக் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது சார். அப்புறம் என் வேலையை என்னால பார்க்க முடியாது இல்ல சார். சொல்றது கரெக்ட் தான், ஆனா நான் 24 ஹவர்ஸும் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்ல. இந்த கம்பெனிக்கு நாளைக்கு காம்ப்ளிமெண்ட் ஃபுட்டா நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அகைன் அண்ட் அகைன் இந்த மாதிரி தப்பு நடக்க கூடாது. அதை நம்ம தானே பாத்துக்கணும். புரியுதா ஷெஃப்? உங்களுக்கு நல்லா புரியுது சார். சரி போங்க. அருண், பேக் பண்ணாம வச்சிருக்கீங்க, சீக்கிரத்துல பண்ணுங்க அருண். அப்புறம் ஃப்ரெண்டு ராதிகா கம்பெனிக்கு ஃபுட் எல்லாம் டெலிவர் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்ல சார். எல்லாரும் பிரச்சனை பண்றதுக்குன்னே வந்திருக்கீங்களா இன்னைக்கு? 10 நிமிஷம், எல்லா ஆர்டரும் வெளியே போகணும். சரியா? ஓகே சார். காஃபி ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா கோபி. எனக்கு தண்ணி மாத்திரம் கூட. இந்த தண்ணியை எடுத்து எனக்கு குடிக்க தெரியாதா? வெந்நீர் வேணும்டா. சாரிமா, எடுத்துட்டு வரேன். இது ரொம்ப சூடா இருக்கு, இன்னொரு டம்ளர் எடுத்துட்டு வாங்க ஆத்துருக்கு. நான் வேணா ஆத்தி கொடுக்கட்டுமா? இல்ல கோபி, நான் ஆத்திக்கிறேன். சார் நாளைக்கு குக்கிங்க்கு மளிகை ஜாமான்லாம் வாங்கணும். நாளைக்கு குக்கிங்க்கு இன்னைக்கே வந்திருக்கணும்ல? வரலையா? இன்னும் வரல சார். வரல, போன் பண்ணி கேட்க வேண்டியதானே? பண்ணினேன் சார். ஆர்டரே கொடுக்கலன்னு சொல்றாங்க சார்.
ஆர்டர் கொடுக்கல சார்? வழக்கமா நீங்க தானே சார் கொடுப்பீங்க. ஓ மை காட், ஒரு நாள் நான் மறந்துட்டேன். ஏதோ எமர்ஜென்சில நீங்க எடுத்து பண்ண வேண்டியதானே? நீங்க கொடுத்தீங்களா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? மாத்திரம் உருப்படியா பேசுங்க. போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. பாத்துக்கிறேன் சார், எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கணும். பாரு மம்மி, ஒரு மளிகை ஜாமான் கூட வாங்க மாட்டேறாங்க. வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. நம்ம அளவுக்கு அவங்க பொறுப்பாலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கோபி, இன்னும் எவ்வளவு நேரம் இங்க இருப்போம்? ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது கோபி, கால்லாம் வலிக்குது. மளிகை கடைக்கு லிஸ்ட் அனுப்பணும், பிரிண்ட் அவுட் எடுத்துதாம்மா அனுப்ப முடியும். எவ்வளவு நேரம் ஆகும்? அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? ப்ளீஸ் பொறுத்துக்கோங்கம்மா. நீடா சீக்கிரத்துல முடிச்சுட்டு வா. தேங்க்யூமா. பிரிண்ட் அவுட் வந்திருக்கான்னு பாரு. அம்மா ஒரு நிமிஷம்மா, எல்லாம் அனுப்பியிருக்கேன். கடைக்கு போன் பண்ணி இம்மீடியட்டா அனுப்ப சொல்லு. நல்லா ஒரு வாட்டி செக் பண்ணிக்க. எங்க அம்மா வந்திருக்காங்க, நான் வீட்டுக்கு போகணும். எல்லாத்தையும் பாத்துக்க. சரி சார். இதா இருந்தாலும் எனி டைம் எனக்கு கால் பண்ணலாம். சரி சார். இங்க இல்லன்னு நினைச்சிட்டு எந்த வேலையும் பெண்டிங் வைக்காதீங்க. எல்லா வேலையும் முடிச்சு. ஓகே சார். 5 நிமிஷம்னு சொல்லிட்டு 1/4 மணி நேரம் என்ன காக்க விட்ட. குழந்தை மாதிரி என்ன அங்கேயும் இங்கேயும் கூட்டிட்டு போகாதப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போலாம் கோபி. நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். டாடி, இந்த டிராயிங் எப்படி இருக்கு? நீ வரைஞ்சியாம்மா? சூப்பரா இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு டாடி. டாடி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உன் டிராயிங்க பாக்குறேன். சரி டாடி. கேக்குறாங்க, குழந்தை ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா? பிள்ளைங்கள தான் அம்மா பொத்தி பொத்தி பாதுகாப்பாங்க, போற இடத்தெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. இதான் முதல் முறையா பிள்ளையே அம்மாவை பாதுகாப்பா கூட்டிட்டு போனத இன்னைக்குதான் என் கண்ணால பாக்குறேன். ஏமா இந்த மாதிரி பேசுற? இவங்களும் ஸ்கூல் பிள்ளை மாதிரியே போறாங்கல்ல. இவங்க உண்மையான முகம் என்னன்னு நமக்கு தானே தெரியும். இவங்கெல்லாம் என்ன மனுஷங்களோ எனக்கு தெரியல. உன்னைய விட நல்ல மனுஷங்க தான். என்ன ஈஸ்வரி, பையன் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு அதிகாரம் பண்ணணும், நீ பொண்ணு வீட்டுல உட்கார்ந்து அதிகாரம் பண்ற? கமலா, உனக்கு வெக்கமா இல்ல? சரி, முன்னாள் மருமகளோட வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வெக்கத்தை பத்தி பேசலாமா? இந்த வாயாலதான் உன் மருமக உன்னை துரத்தி இருப்பா. இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க. என்னதான் யாரும் சேர்த்துக்காம துரத்தி விட்டுட்டாங்க. நீ எதுக்கு துரத்த போறாங்க? என்ன ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தனையா கல்யாணம் பண்ணி வச்சேன்? மயு, நீ உள்ள போமா. குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறீங்க? குழந்தைக்கு தெரியாத விஷயத்த நான் எங்க பேசுனேன்? நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. அம்மா பண்ணுனது தானே நான் சொன்னேன். எதுக்கும் வாக்குவாதம் ஏகப்பட்டது நடக்குது. என்னம்மா மறுபடியும் சண்டையா? கமலா இருக்க கூடாது, கிளம்ப சொல்றா கோபி. அம்மா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி இருக்காங்க, இவங்க எதுக்கு கிளம்பணும்? இது ஒன்னும் உங்க வீடு கிடையாது. விருப்பத்துக்கு எல்லாரையும் கிளம்ப சொல்றது. இது என்னோட வீடு. கேட்டியா கோபி? இது ராதிகாவோட வீடா? அப்பனா உன் வீடு இல்லையா? இது இந்த வீடும் உன் கையை விட்டு போயிருச்சா? நம்ம வீட்டுல இருக்கிற முடியும், நீ கை நிறைய பணத்தோட இருந்தடா. பணமும் கிடையாது, வீடும் கிடையாது, இதுமே இல்லாம ஓட்டாண்டியா நிக்கிறியேடா. இதுக்கத்த தேவையில்லாம பேசுறீங்க. அதிகா, கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். விடுங்கம்மா, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை இல்ல. பேசுறதே ராதிகா தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, விட்டா நானே தேவையில்லைன்னு சொல்லுவா போல இருக்கே. அத ஃபர்ஸ்ட் கேளுடா. முன்னாடி என்ன அமைதியா இருக்க சொல்ற? கேக்குறேம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ இப்ப கேளுடா. அதுல அவளை வீட்டை விட்டு வெளியே போ சொல்லு. இன்று சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.